ஹலோ கைஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரூப் 2-2Aக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இப்போது உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்காக தான். இப்போது நானும் இதே மாதிரி தான் இப்போ புதுசாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ். இப்போது எதுலேருந்து என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், எதுவுமே இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரிலனா வாங்க வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன படிக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறது வரிசையாக நம்ம படிக்கலாம். நவம்பர் 1 எக்ஸாம். அதுக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்றா படித்து எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம். டெய்லி டெஸ்ட் பேட்ச் இருக்கும். டெய்லி காலையில் கொஸ்டின் பேட்ச்சு எல்லாமே இருக்கும். மார்னிங் ஃபுல்லாக படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஈவினிங் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அரௌண்ட் நைட் 7 o'clock அந்த ரேஞ்சிலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ். பொதுத்தமிழில் 100 கொஸ்டின். பொதுத்தமிழில் 100 கொஸ்டின். பொது அறிவு. பொது அறிவில் 75 கொஸ்டின். திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு 10ஆம் வகுப்பு தரமில் 25 கேள்விகள். பொது ஆங்கிலம் அல்லது பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு தரத்தில் 100 கேள்வி ஒரு தாளில். மொத்தம் நமக்கு 200 கேள்வி இருக்கும். ஓகேவா? இப்போது இது குரூப் 2. குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ்க்காக உள்ளது. ஓகேயா? இப்போ அழகு 1ல் என்னென்ன இருக்குன்னா இலக்கணம். அதில் 25 கேள்வி. இதில் என்னென்னா பிரித்து எழுதுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், சொல்லில் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயரெச்ச வகை அறிதல், அயற்சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்து பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். அடுத்தது அலகு 2 சொல்லகராதி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எடுத்துக்காட்டு: பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. பயிலுதல் எழுதுதல். வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும். முகிலும் நட்சத்திரம். பொருத்தமான பொருளை தெரிவு. ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம். செய்தி தகவல் தொடர்பு சாதனம். புதுச்சேரி புதுவை, மன்னார்குடி மன்னை, மயிலாப்பூர் மயிலை. பிழை திருத்துக. ஒரு ஓர். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். வெத்தலை, வெற்றிலை, நாற்காலி, நாற்காலி. இது மாதிரி இருக்கும். அலகு 3ல் எழுத்துத்திறன். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறது. தொடர் வகை, செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை, பிழையறிந்து தொடரறிதல். அடுத்தது மரபு தமிழ். திணை மரபு, உயர்திணை, அஃறிணை, அணைந்தது, ஆண் பால் மரபு, அவள் வந்தது, பலர்பால், இந்த மாதிரி இருக்கும். 4வது கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்லாம் இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் கேட்பாங்களா, அதுதான். பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட
பல்துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. அதில் என்னென்னா செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், இவரை வாசிக்க புரிந்து கொள்ளும் திறன், உவமை தொடர் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழி பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். அடுத்தது அலகு 6 எளிய மொழி பெயர்ப்பு. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்கான இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு இதெல்லாம் என்னன்ட்டு தமிழில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா, இது கலை சொற்கள், பல்துறை சார்ந்த கலை சொற்கள். இதுவும் அதே மாதிரி தான் இங்கிலீஷில் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. சேம் இது ஈஸியாக மொழிபெயர்க்கிற மாதிரி. அதுக்கு 5 கேள்விகள் கேட்குறாங்க. இலக்கியம், தமிழ் அறிஞரும் தமிழ் தோன்றும் 15 கேள்வி. திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள் மட்டுமே. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை, துணைக்கோடல், வினை செயல்வகை, அவையச்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி இந்த மாதிரி இந்த 20 உள்ளது வரைக்கும். ஓகேவா? இங்கே அறநூல் தொடர்பான செய்திகள் நாலடியால், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவநேய பாவாணர், அகர முதலி பாவலேறு பெருஞ்சித்தனார், ஜி.போ. வீரமாமுனிவர் தமிழ் செய்த தொண்டு தொடர்பான செய்தி, தமிழ் கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கண்ணார், கிவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாகவே கொண்டது. ஓகேவா? 10ஆம் வகுப்புக்குள்ளார இருக்கிறது மட்டும்தான் வந்துச்சா. அதை விட்டுட்டு அவுட்டில் போய் படிக்கணுன்றது அவசியம் அதிகமாக கிடையாது. பகுதி ஆ இது பொருது அறிவியல். அறிவியல் உணர்வு மற்றும் அறிவியல் அறிவு, அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஒரு கருவி, அறிவியல், விசை, இயக்கம், அணுக்கரு இயற்பியல். இது ஃபுல்லாக இயற்பியல், சயின்ஸ் சம்மந்தமாக உள்ள கொஸ்டின்லாம் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். இது இந்தியாவின் புவியியல். இது எங்கெங்கே இடம் அமைஞ்சிருக்கு, பருவமழை எப்போ பொழியும், என்ன ஆகும், இது மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் வச்சு தான் அதிகமாக வரும். அதனால் அதையும், ஏன்னா இப்போ வேறு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க, அது கூட வரலாம். இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இது சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், இது மாதிரி எல்லாருமே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக டீட்டெயில்டாக தனித்தனியாக டெய்லி ஒரு கிளாஸு, ஒரு யூனிட்டு, டெஸ்ட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருந்தோன்னா 75 நாளில் ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின். அப்போது 75,000 கொஸ்டின் படிச்சிடலாம். ஒரு 70 நாள் 75 நாளுக்குள்ளே படித்தோன்னா கண்டிப்பாக இந்த இதில் நீங்கள் ஒர்க்குக்கு போகிறதுக்கு குரூப் 2லேயோ குரூப் 4லேயோ நீங்கள் வேலைக்குள்ளே போயிடலாம். இந்திய ஆட்சியில் ஒரு 15 கேள்வி இருக்கும். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சி 20 கேள்விகள். தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு, சமூக அரசியல் இயக்கங்கள் அது ஒரு 20 கேள்வி. பகுதி ஆவன்னா திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். திறனறிவு, காரணவியல், இந்த காரணம் கேட்டு புதிர் கேட்டு இந்த இது மாதிரி கேட்குறது.
அதான் பகுதி பார்த்தோமா, இலக்கணம் சொல்லதிகாரம் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எத்தனை கேள்வி? அதுலேருந்து 100 கேள்வி வரும் நமக்கு. ஓகேவா? இதுதான் குரூப் 2 2Aக்கான மேக்ஸிமம் 4 எல்லாத்துக்கான ஒரு பேசிக்கான சிலபஸ். பேசிக்கானதில் இதுதான் சிலபஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நாளையிலேருந்து டெய்லி மார்னிங் ஒரு 9 o'clock கிட்ட கிளாஸ் ஆரம்பிக்கும். ஃபுல்லாக புக்கு என்ன படிக்கணும் என்ன பண்ணணுன்றது ஒரு நோட்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போர்ஷன்லேருந்து நைட்டு டெஸ்ட்டு 7 மணிக்கு, 7 மணிலேருந்து 8:30 மணி 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு. லைவில் அட்டன் பண்ணுங்கள், டெஸ்ட்டுக்கான பதில் சொல்லுங்கள். இதில் டெஸ்ட்லலாம் யார் அதிகமாக மார்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி நான் தரேன். தேங்க்யூ.